சிவாவும் ஷரத்தும் நக்சலைட்டுகளின் பிடியிலிருந்து தப்பிக்க போராடி கொண்டிருந்தார். வாசலிலிருந்து சில நக்சலைட்டுகள் தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்த சிவா புத்திசாலித்தனமாக சிலிண்டரை பற்ற வைத்து அவர்களிடமிருந்து எஸ்கேப் ஆனார். இருவரும் வேறு வழியாக பதுங்கு குழியை விட்டு வெளியே வர அப்போது திடீரென ஒரு நக்சலைட் அவர்களுக்கு எதிரில் வந்து குதித்தான். அவன் கையில் பழைய ரக பிரிட்டிஷ் துப்பாக்கி ஒன்று இருந்தது. அவனை பார்த்தவுடன் சிவாவும் ஷரத்தும் அப்படியே நின்று விட்டார்கள். ஏனென்றால் சிவாவின் கையில் இப்போது எந்த ஆயுதமும் இல்லை. நக்சலைட் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களை பார்த்து குறிவைத்தான். 2 பேரும் சாவுங்கடா என்று கத்திக்கொண்டே ட்ரிகரை அழுத்தினான். அடுத்த கணமே ஃபயரிங் சவுண்ட் கேட்டது. ஆனால் சிவாவும் ஷரத்தும் எதுவும் ஆகாமல் அப்படியே நின்றார்கள். அந்த கன் ஒரு தீபாவளி துப்பாக்கியை போல வெடித்தது. அதிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவனுடைய தலைமுடி குருவிக்கூடு போல கலைந்திருந்தது. அவன் தலையில் இருந்த தொப்பி பறந்து மேலே சென்று மரக்கிளையில் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய முகத்தை 2 கைகளாலும் தொட்டு பார்த்தான். தேங்க் காட், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் என்றான். அவன் உயிரோடு இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். கன் ஃபயர் ஆனவுடன் சிவாவும் ஷரத்தும் ஷாக் ஆகிவிட்டார்கள். பிறகு அவனுடைய கோலத்தை பார்த்து இருவரும் சிரித்து விட்டார்கள். அதை பார்த்து அவனுக்கு ஆத்திரம் வந்தது. அவன் இருவரையும் பார்த்து முறைத்தான். டேய், உன் கமாண்டோ கிட்ட ஒரு நல்ல துப்பாக்கி கூட இல்லையா? லேட்டஸ்ட் துப்பாக்கி வேணும்னா கேட்க வேண்டியதுதானே? ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல நேரம், நீ பொழைச்சுக்கிட்ட. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி துப்பாக்கியை யூஸ் பண்ணாத, அப்புறம் உனக்கு சங்குதான் என்றார் ஷரத். அவன் கோபமாக, வேண்டாம், ஓவரா சிரிக்காதீங்க. உங்களை முடிக்க எனக்கு துப்பாக்கியெல்லாம் தேவையே இல்லை. என்கிட்ட இருக்க ஸ்டிக்கே போதும். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை சொல்லிக்கொண்டே அவன் ஒரு ஸ்டிக்கை எடுத்து வருவதற்காக அங்கிருந்து ஓடிவிட்டான். சிவாவும் சரத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கிருந்து மேலும் நடக்க ஆரம்பித்தார்கள். ஷரத்தால் நடக்க முடியவில்லை. அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். சிரஞ்சீவி வேறு பக்கமாக சென்று விட்டார். அவர் எங்கே போனார் என்று சிவாவுக்கு தெரியவில்லை. இருவரும் சிரமப்பட்டு நடந்து கொண்டிருக்க மீண்டும் 2 நக்சலைட்டுகள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். சிவா ஷரத்தை ஒரு சேஃபான இடத்தில் உட்கார வைத்துவிட்டு, நீங்க எங்கே இருங்க கேப்டன், அவங்கள நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எதிரில் சென்றான். அவன் நக்சலைட்டுகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் வேறு சில நக்சலைட்டுகள் சத்தமின்றி ஷரத்துக்கு பின்னால் வந்து நின்றார்கள். திடீரென தனக்கு பின்னால் ஒரு உருவம் வந்து நிற்பதை உணர்ந்த ஷரத் திரும்பி பார்ப்பதற்குள் அவன் ஷரத்தை பின்னந்தலையில் தாக்கினான். சத்தமின்றி ஷரத் சரிந்துவிட அவர்கள் ஷரத்தை இழுத்து சென்று விட்டார்கள். பதுங்கு குழியின் பின்பக்க கதவு வழியாக காட்டை நோக்கி ஓடினார்கள். அந்த அடர்ந்த காட்டுக்குள் இலைகளின் சலசலப்பு சத்தமும் கொடூரமான விலங்குகளின் கர்ஜிக்கும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. சிவா சண்டை போட்டு முடித்துவிட்டு பார்க்கும்போது அங்கே ஷரத் இருக்கவில்லை. இரத்தத்தின் அடையாளத்தை வைத்து அவரை பதுங்கு குழிக்கு பின்பக்க வழியாக இழுத்து சென்று இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார். உடனே அவனும் சென்று ஷரத்தை தேட ஆரம்பித்தார். காய்ந்த சருகுகளின் மீது சிவாவின் காலடி சத்தத்தை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. அந்த இடமே அமைதியாக இருந்தது. அவன் சுற்றும் பார்த்து கொண்டே தேடினான். அப்போது திடீரென அவனுக்கு இருமல் வர ஓரிடத்தில் நின்றான். அவனுக்கு சப்கான்சியஸாக அங்குதான் எங்கோ ஷரத் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சிறிது தூரம் சென்றபோது மாஸ்க் போட்ட 2 பேர் கையில் கூர்மையான வெப்பன்ஸை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். யோசிக்க கூட நேரம் கொடுக்காமல் சிவாவை மின்னல் வேகத்தில் தாக்க ஆரம்பித்தார்கள். சிவாவிடம் எந்த வெப்பனும் இல்லை. ஆனால் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. முதலில் ஒருவன் சிவா மீது பாய்ந்து கத்தியால் அவன் மார்பில் குத்த முயற்சி செய்தார். சிவா சடனாக தன் மேலுடலை மட்டும் வளைத்து அவனுடைய அட்டாக்கில் இருந்து தப்பியதோடு அவன் கையை பிடித்து முறுக்கினான். அவன் வலி தாங்க முடியாமல் சுழன்று கீழே விழுந்தான். கத்தி அவன் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது. பின் சிவா முழங்கையால் அவன் வயிற்றில் ஒரு குத்து விட்டான். அவன் அங்கேயே மயங்கிவிட அடுத்து 2வது நக்சலைட் உடனடியாக ஓடி வந்து காட்டுத்தனமாக தாக்கத் தொடங்கினான். சிவாவுக்கு அவனுடைய அட்டாக்கை கெஸ் பண்ண கூட நேரம் கிடைக்கவில்லை. அவன் மிகவும் வேகமாக தாக்கினான். சிவா அங்கும் இங்குமாக நகர்ந்தும் வளைந்தும் அந்த தாக்குதலில் இருந்து எஸ்கேப் ஆனான். அவன் கையில் கூர்மையான கத்தி இருந்தது. ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் அது சிவாவின் உயிரை பறித்துவிடும். சிவா ஒரு கட்டத்தில் அவன் மார்பில் பலமாக எட்டி உதைக்க அவன் மரத்தில் மோதி கீழே விழுந்தான். பிறகு சிவாவும் அவனுக்கு நேரம் கொடுக்காமல் ஓடி வந்து அவன் மார்பிலேயே பலமாக எட்டி உதைத்தான். அவன் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அந்த காட்டில் மீண்டும் அமைதி நிலவியது.
சரத்துக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று நினைத்த சிவா சத்தமாக, கேப்டன் சார், எங்க இருக்கீங்க கேப்டன் சார் என்று கத்தினார். ஆனால் எந்த பதிலும் இல்லை. பிறகு அங்கிருந்த புதர்களுக்குள் சரத்தை தேட ஆரம்பித்தான். அந்த காட்டின் அமைதியில் அவனுடைய மூச்சு சத்தம் கூட அவனுக்கே தெளிவாக கேட்டது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அவரை தேடி அலைந்தார். அப்போது திடீரென அவனுடைய பார்வை ஒரு புதருக்கு பின்னால் விழுந்தது. சரத்தின் கால் தெரிந்தது. அவர் அங்குதான் கிடந்தார். அவருடைய உடல் மோசமாக இருந்தது. அடிபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. காயம் பலமாக இருந்தது. சிவா அவரை நோக்கி வருவதை பார்த்த சரத் தட்டு தடுமாறி எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டார். அவர் ஏன் தன்னை பார்த்து ஓடுகிறார் என்று சிவா ஆச்சரியப்பட்டார். கேப்டன் சார், நில்லுங்க, ஓடாதீங்க, நான் தான் மேஜர் சிவா, நில்லுங்க சார் என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினான். ஆனால் சரத் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டே, ஸ்டாப் ஸ்டாப், என் பக்கத்துல வராத என்றார். அவர் குரலில் பயமும் வலியும் தெளிவாக தெரிந்தது. அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் ஏன் திடீரென தன்னை பார்த்து பயப்படுகிறார் என்று யோசித்த சிவா, ஓகே கேப்டன், நான் நின்னுட்டேன் பாருங்க, ஓடாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு கேப்டன், ஆர் யூ ஓகே? ஏன் என்ன பார்த்து ஓடுறீங்க என்று கேட்டான். அவன் குரலில் கவலை தெரிந்தது. வேண்டாம் மேஜர், இங்க இருந்து போயிடுங்க. நக்சலைட்ஸ் என் உடம்புல ஒரு டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் 2 மினிட்ஸ்ல வெடிச்சிடும். அது வெடிச்சதுன்னா நான் நிச்சயமா செத்து போயிடுவேன். நீங்க என்கிட்ட இருந்து தூரமா போயிடுங்க மேஜர் சிவா என்றார். அதை கேட்டு சிவா ஷாக் ஆகிவிட்டார். பிறகு ஒரு கணம் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அமைதியாக சரத்தை நோக்கி நடந்து வந்தார். கேப்டன் சார், டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன், உங்களை நான் காப்பாத்துறேன், ட்ரஸ்ட் மீ என்றான். சரத் கண்களை மூடிக்கொண்டார். அவர் முகத்தில் ஒரு ஆழமான வலி தெரிந்தது. வேண்டாம் மேஜர், அங்கே நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க, நீங்க போயிடுங்க. உங்களை இந்த நாடு இழக்க கூடாது, அதை நான் விரும்பல. உங்களோட சர்வீஸ் இந்த நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. இந்த பாம் ரொம்ப டேஞ்சர், சோ ப்ளீஸ் நீங்க போயிடுங்க மேஜர் என்றார். அவரால் ஓட முடியவில்லை. அவர் ஒரு மரத்தில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். சிவா அவர் பேச்சை கேட்காமல் அவர் அருகில் வந்து அமர்ந்து அவர் தோளில் கை வைத்தார். உங்களை என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது கேப்டன், நான் உங்க ஃப்ரெண்ட். இது மாதிரி எத்தனையோ பாம்பை நான் டிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். என்னால நிச்சயமா இதை ஸ்டாப் பண்ண முடியும். காம் டவுன் என்றார். சரத் மெதுவாக கண்களை திறந்து சிவாவை பார்த்தார். அவருடைய கண்களில் இன்னும் பயம் தெரிந்தது. ஆனால் சிவாவின் வார்த்தைகள் அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. மேஜர், நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே இதை உங்களால டிஃப்யூஸ் பண்ண முடியுமா என்று கேட்டான். கண்டிப்பா கேப்டன், என்னை நம்புங்க, உங்களுக்கு எதுவும் ஆகிவிட மாட்டேன் என்றான். அவர் மெதுவாக தலையசைத்தார். அவரது முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி தெரிந்தது. சிவா உடனடியாக தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். அவன் விரல்கள் பாம் வயர்களின் மீது வேலை செய்ய ஆரம்பித்தது. நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றதாக தெரிந்தது. அதே நேரம் அவந்திகாவும் தன்னுடைய வாட்சில் நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவள் இப்போது தர்மா குரூப்ஸில் இருந்தார். அவர் ஏன் தன்னை ஆபீஸுக்கு அழைத்து வந்தார்? சிவாவுக்கும் தினேஷுக்கும் என்ன சம்பந்தம்? சிவா ஆபீஸில் இல்லை என்றால் அவன் எங்கே என்ற பல கேள்விகளோடு டென்ஷனாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவளால் இதை பற்றி யாரிடமும் கேட்க முடியவில்லை. சிறிது நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு தினேஷ் சீரியஸாக சில வேலைகளை செய்ய சென்று விட்டார். வேறு வழியின்றி அவள் அங்கேயே காத்திருந்தார். அதே நேரம் சுப்ரீம் ஃபேமிலியில் இருப்பவர்கள் எல்லோரும் பார்ட்டிக்கு ரெடியாகி கொண்டிருந்தார்கள். நந்தினி தன்னுடைய ரூமில் இருக்கும் கண்ணாடிக்கு எதிரில் நின்று தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அவள் பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு தலைமுடியை ஒரு பக்கமாக வருடி சில நாட்களுக்கு முன் தினேஷோடு செல்போனில் பேசியதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் போனில் அவளிடம், மேடம், நீங்க 28ஆம் தேதிக்கு ரெடியா இருங்க, இட்ஸ் a special person birthday என்று தினேஷ் சொல்லி இருந்தார். அதை கேட்டு நந்தினியின் முகம் சிவந்து விட்டது. அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் என்று அவளுக்கு தெரியும். அது நந்தினிதான் என்று அவளாகவே நினைத்துக் கொண்டவள் அதை நினைத்து வெட்கத்தில் சிரித்தார். அவர் மேலும் போனில், நந்தினி மேடம், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, சோ பார்ட்டியோட ஃபன்னா மிஸ் பண்ணிடாதீங்க என்றார். நந்தினி ஒரு பெரிய தவறான புரிதலில் இருந்தார். அவள் எவ்வளவு பெரிய வலையில் விழுந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவள் மனதுக்குள், ஹே நந்தினி, நீ நினைச்சதெல்லாம் நடக்க போற நாள் வந்துருச்சு. திஸ் இஸ் யோர் டே. தினேஷும் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போற டே. அதுக்கப்புறம் உன் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது.
நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கிடைக்க போகுது என்று சொல்லிக் கொண்டார். அவள் முகம் சந்தோஷத்தில் ஜொலித்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.